ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். 1/4 கிலோ மெஷர்மெண்ட் கப்பில்ங்க நம்ம பச்சரிசி எடுத்திருக்கோம். இதில் போட்டுக்கலாம். நான் இதில்ங்க 3 கப்பு நான் அரிசி எடுத்து போட்டிருக்கேங்க. இதை நம்ம இப்போ கழுவி ஊற வச்சுக்கலாம். இது எதுக்குன்னாங்க முறுக்குக்குங்க. நான் நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க அரிசியை. இது 1 மணி நேரம் ஊறட்டும். அரிசி ஊறிடுச்சுங்க. இதை நல்லா இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. வாங்க இப்போ நம்ம இதை காய வச்சுக்கலாம். இதை அப்படியே நல்லா இப்படி பரப்பி விடுங்க. ஃபேன் காற்றுலேயே நம்ம காய வச்சுக்கலாங்க அரிசியை. நம்ம பச்சரிசியெல்லாம் கழுவி காய போட்டோம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், அரிசி எப்படி உடையுது. இந்த மாதிரி காயணுங்க. இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இதே கப்பில்ங்க 3/4 கப் அளவுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்துருக்காங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. இதுக்கு மேலேங்க ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. எடுத்த உளுந்தை நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். உளுந்தை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. உளுந்தெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சிங்க. பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கணும், பொன்னிறமாக. அதே மாதிரிங்க வறுக்கும் போது நமக்கு உளுந்தோடைய வாசம் வரும். அது வந்துருச்சுன்னா போதுங்க, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது அப்படியே வானிலை இந்த பொட்டுக்கல்லையும் போட்டு அப்படியே லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். எடுத்த அரிசி, பொட்டுக்கல்லை, வறுத்த உளுந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்துக்கணும். லைட்டாக சூடு இருக்குதுங்க. இதை ஆறட்டும். அப்புறமா நம்ம கொண்டு போய் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிஷினில் கொடுத்துங்க. பாருங்கள், நம்ம அரிசி மாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இதை இப்போ நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். 2 பாத்திரத்துலேயும் பிரித்து எடுத்து வச்சுட்டேங்க. இதில் நம்ம காரம் முறுக்கு செஞ்சுக்கலாம். இதில் நம்ம காரம் இல்லாமல் செஞ்சுக்கலாம். காரம் முறுக்குக்குங்க ஒரு 7 வரமிளகா, 15 பல் பூண்டுங்க, 1 ஸ்பூன் ஜீரகங்க. இதை போட்டு நம்ம 1-2 திருப்பிக்கலாம். அரிசி மாவை முதல்ல இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் உப்புங்க. இதுலேயேங்க நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். 1-2 திருப்பினா பூண்டு, வரமிளகா, ஜீரகத்தை நம்ம இதில் போட்டுக்கலாங்க. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. உப்பு பத்தலைங்க, ஒரு 1/2 ஸ்பூன் இதுலேயே உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எள் எடுத்துருக்கேங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். இதுலேயேங்க 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுலேயேங்க நான் பாருங்கள் 100 கிராம் எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேங்க. இதில் இப்போ போட்டுக்கலாம். இவங்க நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. பாருங்கள், எண்ணெய் ஆறிடுச்சிங்க. இப்போ நம்ம இதில் கையிலே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இந்த கட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி கலந்து விடுங்க. மாவெல்லாம் பாருங்கள், நான் எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அப்படியே மாவு பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கையிலே பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணி பத்தலை, நம்ம மறுபடியும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரிங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. முறுக்கு மாவெல்லாம் பாருங்கள், நம்ம நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டோங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட மசாலாலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுது. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. காரம் இல்லாத முறுக்குக்குங்க 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் எள், கொஞ்சமாக பெருங்காயம், காய்ச்சினா 50 எண்ணெய் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இதையுங்க இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் உடச்சிட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்குங்க. இதில் நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி பிணைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலை ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவெல்லாம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குங்க.
மாவு பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை. முறுக்கு மாவெல்லாம் நல்லா பிணைஞ்சிங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதையும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அடிகனமான வானிலை வச்சுருக்கேங்க. இதை வந்து காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம இப்போது 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். உருண்டை பிடிச்ச மாவைங்க நம்ம இப்போ இதில் வச்சுக்கலாம். வாங்க அப்படியே முறுக்கு புழிஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சிக்கிங்க. வாங்க எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் பபுள்ஸ் வந்து மேலே வந்துருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தட்டில் வந்து எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்குங்க. தட்டி வச்சா முறுக்கெல்லாம் நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். முறுக்கு பாருங்கள் எண்ணெய் வந்து அடங்கிடுச்சுங்க. இது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வடிகட்டி எடுங்க. மீதி இருக்கிறதையும் இப்படி போட்டுக்கலாங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். கார முறுக்குமே நம்ம பாருங்கள் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டோங்க. வாங்க இப்போ போட்டுக்கலாம். வாங்க இப்போது கார முறுக்கையும் போட்டுக்கலாம். பாருங்கள் கார முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாங்க. எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துக்கிட்டோங்க. முறுக்கெல்லாம் நல்லா சூப்பராக சுட்டு எடுத்துக்கிட்டோங்க. காரம் போடாமல் செஞ்ச முறுக்குங்க. இதையும் நம்ம இப்போது எடுத்துக்கலாம். 2 விதமான முறுக்கையும் நம்ம சுட்டு சூப்பராக எடுத்து வச்சிட்டோங்க. இங்கே பாருங்கள் அப்படியே பொறி பொறியாக போயிடுச்சுங்க. முறுக்கு முறுன்னு வந்துடுச்சுங்க. பூண்டு வரமிளகாலாம் நம்ம திருப்பி போட்டோம் இல்லைங்க, அதுவே வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவரே வந்து சூப்பராக தெரியுதுங்க. நம்ம வீட்டு தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம ஒரு 3/4 கிலோ அரிசி எடுத்திருந்தோங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 முறுக்குக்கு மேலே வந்திருக்குது. இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.